பாஜக தற்போது தனது வெற்றிக்காக சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரிடம் கையேந்தி நிற்பதாக திருவள்ளூர் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகம் பொறுத்தவரையும் திருவள்ளூரில் அதிக வாக்குகள் பெற்று இப்போ வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அதையும் தாண்டி திருவள்ளூர் மக்கள் இவ்வளோ ஒரு அதீத ரீதியில் அவங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க தான், எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இதை எப்படி நம்ம அந்த பொறுப்பாக நடந்துக்கிறோன்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக மகிழ்ச்சியான தருணம். அதே சமயம் இன்னும் நம்ம இதுக்காக என்ன செய்ய போகிறோம்னு யோசிக்கிற தருணமும் கூட. இப்போ மாநில தவிர்த்து சென்ட்ரல் ஒன்று இருக்குது. அந்த சென்ட்ரலில் எப்படி இப்போ கூட்டணி இந்தியா கூட்டணி அமையுமா, எப்படி வாய்ப்பு இருக்குது அதுக்காக? இல்லை, முதல்ல ஒரு சிம்ம சொப்பனமாக ஒரு விஸ்வகுருவாக கடவுளின் மறுரூபமாக திரிந்த பிரதம மந்திரிக்கு இன்றைக்கி மெஜாரிட்டி இல்லை. 272 மெஜாரிட்டினா அவங்க 400 தாண்டி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த 272 வரலை. இதனால் மனமுடைந்து போயிருக்கும் பிரதம மந்திரிக்கும் பாஜகவுக்கும் முதல்ல என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்கள். ரெண்டாவது அரசாங்கம் இன்றைக்கி அவங்க இந்த போன 5 வருடங்களும் பாராளுமன்றத்தில் எந்த ஒரு கட்சியுமே, அது எதிர்கட்சியை விட்டுருக்கேன், அவங்க கூட்டணியில் இருந்த கட்சியை கூட மதிக்காமல் எதை வேணால் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இதை இப்போ செய்ய முடியாது. இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு அவர்களிடமும், யார் 5 மாதம் முன்னாடி அவங்களே ஜெயிலில் வச்சுருந்தா சந்திரபாபு நாயுடு அவர்களிடமும், அப்புறம் நிதிஷ்குமார் அவர்களிடம் கையேந்தி தான் இன்றைக்கி நின்றுட்டுருக்காங்க. அந்த மீட்டிங் இங்கே நடந்துகிட்ருக்கு. முதல்ல அதெல்லாம் நடக்கட்டும். இந்தியா கூட்டணி ஒரு தெளிவான கூட்டணி, சித்தாந்த கூட்டணி. இந்தியா கூட்டணியின் சித்தாந்தத்தை சொல்ல முடியாது, என்டிஏல இருக்கவங்க கூட நம்பலாம். அதனால் கண்டிப்பாக ஆட்சி எந்த பக்கம் வேணாலும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ அந்த பாஜகவோட வாக்கு சதவீதம் குறையத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முதன்மை காரணம் நீங்கள்? அகங்காரம் தான், வேற ஒன்றும் இல்லை. எதை வேணால் செய்யலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அரசியல் என்பது மக்களுடைய ரத்தத்திலையும் செய்யலாம்ன்ற அந்த அகங்காரம் தான். அது ரொம்ப நேரம் அந்த அகங்காரம்லாம் இந்திய மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி அதுதான் அந்த நிலைமை. இப்போ நாடாளுமன்றம்லாம் நீங்கள் உறுப்பினராக பொறுப்பேற்று திருவள்ளூர் மக்களுக்காக என்ன பணிலாம் மேற்கொள்ள இருக்கீங்க? இப்போது முதல்ல நான் என்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் நான் என்ன சொன்னேன்னா, உங்களில் ஒருத்தனை நான் இருப்பேன் 5 வருஷம் அப்படின்ற வாக்குறுதி தான். அது ரொம்ப என் ஆழ் மனதிலிருந்து வந்த வாக்குறுதி. முதல்ல நான் என்னுடைய தொகுதியை புரிஞ்சுக்கணும், என்னுடைய தொகுதி மக்களை புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகளை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை தீர்க்கணும். அதற்கு முதல் நான் ஒரு ஆக்சசபிளான ஆளாக இருக்கணும். என்னை சந்திப்பதற்கும் என்னைக்கிட்ட இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபோரமை ஏற்படுத்தி கொடுக்கணும். முதல்ல நான் அந்த வேலையை தான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளிவர எல்லா விஷயங்களையும் ஒன்றொன்றாக எடுத்து எனக்கு அதை தீர்த்து வைத்த அனுபவம் என்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அதை நான் செய்வேன். தகவலுக்கு நன்றி சார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகப்பிரனுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.